கோத்தாபய ராஜபக்சவை காப்பாற்றுவதற்காக பிக்குமார் சிலர் ஒன்று கூடி ஒரு மந்திர ஆலோசனையில் ஈடுபட்டதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. எனவே அது குறித்த விவரங்களை விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். அதில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள் என்று கேள்விப்பட்டீங்கன்னா நீங்கள் கட்டாயம் ஆச்சரியப்படுவீங்கள். எனவே அது குறித்து விரிவாக பார்க்கலாம். ஹொரணை பகுதியில் ஒரு முதியோர் இல்லம் தீ விபத்துக்குள்ளானது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது சம்பந்தமாக சில மேலதிக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அது குறித்தும் பார்க்கலாம். யாழ்ப்பாணத்தில் தரமில்லாத உப்பை விற்றார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் வர்த்தகர் ஒருவருக்கு 1.5 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த செய்திகளையும் பார்க்கலாம். இந்த செய்திகளுடன் மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதம் 5ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். கோத்தாபய ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இனி அடுத்த கட்டம் என்னன்றதான் எல்லார் மத்தியிலும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. அடுத்ததாக என்ன வேணுமென்றாலும் நடக்கலாம் என்று சொல்லி எல்லார் மத்தியிலும் ஒரு ஆர்வமும் இருக்குது. அடுத்தது என்ன என்று சொல்லி. எனவே அந்த ஆர்வம் மக்கள் மத்தியில் ஒரு பக்கம் இருக்க, இங்கால கொஞ்சம் பிக்குமார் ஒன்று கூடி ஒரு விகாரைக்குள்ள, அதுவும் ஒரு விகாரைக்குள்ள ஒரு ரகசியமான முறையில் மந்திர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். என்ன செய்யலாம், ரோட்டில் இறங்கி போராடலாமா, ஆர்ப்பாட்டம் செய்யலாமான்னு சொல்லி பல விஷயங்களை கலந்துரையாடி இருக்கின்றார்கள் சில பிக்குமார். அதில் கலந்து கொண்டாக்கலார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது இந்த ஒரு ரகசிய மந்திர ஆலோசனை கூட்டம் எங்கே நடந்ததுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நுகேகொடையில் நடந்திருக்குது. நுகேகொடையில் இருக்கக்கூடிய நாலந்தாராம விகாரை என்று சொல்லப்படுற ஒரு பிரபலமான விகாரை, அங்கே தான் இந்த கூட்டம் நடந்திருக்குது. அதை ஏற்பாடு செய்த பிக்குவினுடைய பேர் என்னென்னு சொன்னால் பாலித தேரர். அவர் தான் ஏற்பாடு செய்திருக்கார். அதில் கலந்து கொண்டாக்கள் ஒன்று ஞானசார தேரர். எனவே ஞானசார தேரர் ஒரு இடத்துல கலந்து கொள்கிறார் என்று சொன்னால் பிறகு கேட்கவா வேணும், அவர் கலந்து கொண்டிருக்கார். அதே போல சஜித் பிரேமதாஸ் அந்த கட்சி இருக்குதானே, எஸ்ஜேபி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார, அவரும் கலந்து கொண்டிருக்கார். சஜித் பிரேமதாசா வெளியில் எப்படியான முகத்தை காட்டுவார், ஒரு அப்ராணி சப்ராணி மாதிரி, ஒரு அமைதியானவர் மாதிரி முகத்தை காட்டிக்கொண்டு பின்னால் செய்கிற வேலை முழுக்க இந்த வேலை தான். இப்போ எதுக்கு கோத்தாபய ராஜபக்சவை காப்பாற்றுறீங்க, என்ன தேவை உங்களுக்கு? எனவே அவரும் போயிருக்கார் மத்தும பண்டார. அதே போல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தவிசாளர் நிமால் ஸ்ரீபால டி சில்வா போயிருக்கிறார். அதே போல பாட்டாளி சம்பிக்க ரணவக்க என்றால் இருக்கார் தானே, அவரும் போயிருக்கிறார். ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தவிசாளர் வஜிர அபேவர்த்தன போயிருக்கிறார். ஜிஎல் பீரிஸ் போயிருக்கிறார். அதே போல பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க உட்பட நிறைய பேர் போயிருக்கணும். எல்லாருமா சேர்ந்து என்ன காய்ச்சிருக்கணும்னு சொன்னால், கோத்தாபய ராஜபக்சவை காப்பாற்றுவது எப்படி, என்ன செய்யலாம் என்று சொல்லி என்னென்ன திட்டங்கள் எல்லாம் போட்டுச்சினோம்னு தெரியல, கூடி கதைச்சிருக்கணும். அதை கதைச்சி போட்டு வெளியில் ஊடகங்கள் மத்தியில் பேசியக்குள்ள கோத்தாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கக்குள்ள அவருடைய பிரத்யேக செயலாளராக இருந்தவர், அவருடைய பேர் சுகீஸ்வர பண்டார. அவர் ஊடகங்கள் மத்தியில் சொல்லிக்கல என்ன சொன்னவர் தெரியுமா, இந்த கோத்தாபய ராஜபக்சவுக்கும் ஈசர் குண்டு தாக்குதலுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. அவருடைய பேரை வேணுமென்று தான் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சதி முயற்சி, இது ஒரு கற்பனை புனைகதை, இது சோடிக்கப்பட்ட கதைகள் என்று சொல்லி விதம் விதமாக சொல்லி வச்சுக்கார். ஈசர் குண்டு தாக்குதலுக்கும் கோத்தாபய ராஜபக்சவுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆசாத் மௌலானா இருக்கார் தானே, இங்கே பிரான்ஸில் வச்சு வாக்குமூலம் கொடுத்தார். அவர் கொடுத்த வாக்குமூலத்தில் கோத்தாபய ராஜபக்ச என்ற பேரே சொல்லப்படலையாம். அவரை பற்றி ஒரு கதையுமே கதைக்கலையாம். அப்படி இருக்கும்போது அவர் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சுக்கொண்டு எப்படி நீங்கள் கோத்தாபய ராஜபக்சவை இதில் சேர்ப்பீங்கள்? எனவே இது கோத்தாபய ராஜபக்சவுக்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாத ஒரு பிரச்சனை என்று சொல்லி வெளியில் ஊடகங்கள் மத்தியில் அவர் சொல்லியிருக்கார். எனவே வெளியில் கதைச்ச கதையை பார்க்கக்குள்ளே நாங்கள் கெஸ் பண்ணலாம் உள்ளுக்குள்ளே என்ன கதைச்சிருப்பினோம் என்று சொல்லி யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், எப்பெல்லாம் ராஜபக்ச குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனைகள் நெருக்கடிகள் வருதோ அந்த டைமில் கூட நான் பிக்குமாரை ஏவி விடுறது, போராட்டம் நடத்துறதும் வீதிக்கு இறங்குறதும் என்று சொல்லி இந்த காட்சிகளை நாங்கள் கடந்த காலங்களையும் பார்த்துருக்கிறோம். அப்போ இவையோட கடைசி ஆயுதம், எல்லா ஆயுதங்களும் பிழைச்சா பிறகு கடைசி ஆயுதம் பிக்குமாரை பிடிச்சி தூண்டி விடுறது. ஏன்னு சொன்னால் பிக்குமார் களத்தில் இறங்கினா அரசாங்கம் பயப்படும், எப்படியும் பிக்குமார் எப்படி எதிர்க்கிறன்னு சொல்லி அப்படி இதை நிற்கிறோம்னு தெரியலை. எனவே அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் இப்போ இந்த ஒரு மந்திர ஆலோசனை கூட்டம் இடம்பெற்றிருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால் மிக விரைவில் என்ன வேணுமென்றால் நடக்கலாம், கோத்தாபய ராஜபக்ச விசாரணை அழைக்கப்படலாம், இன்னொன்று நடக்கலாம். அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது இவியல் தங்களுடைய விளையாட்டை காட்டுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே எங்களுக்கு மிக விரைவில் தெரிய வரும் இந்த மந்திர ஆலோசனை கூட்டத்தில் வேறு என்னென்னலாம் கதைத்தார்கள், என்னென்ன திட்டங்கள் எல்லாம் போட்டார்கள் என்று.
கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை இருக்கார் தானே, அவருக்கு வந்து ஒரு ஒஸ்கார் விருதொன்றை தூக்கி எறியணும் என்று சொல்லி நேற்று நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது. அதை கோவத்தோட சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பாக நேற்று நீதிமன்றத்தில் வாதாடின மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர் தான் இந்த கருத்தை சொன்னவர். அவர் பயங்கர டென்ஷன் ஆகிட்டார் சுரேஷ் சாலை சொன்ன கதைகளை கேட்டு. ஏன்னு சொன்னால், சுரேஷ் சாலை அவர்கள் சார்பாக வாதாடின சட்டத்தரணிகள் என்ன சொன்னவே, சுரேஷ் சாலைக்கு ஒரே கொடுமைகள் நடக்குது, சித்திரவதைகள் நடக்குது, அவருக்கு நித்திர கொள்ள முடியலை, எலிகள் குறுக்க மறுக்க ஓடுது, அவருக்கு ஒரே வருத்தம், அவருக்கு இயலாது, கொஞ்சம் நஞ்ச கதைகளை சொல்லி கொண்டவே எல்லா கதைகளும் நாங்கள் இப்போ செய்திகளில் பார்க்குறாங்க தானே. அப்போ அதை கேட்டு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் டென்ஷன் ஆகிட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு 2 வருஷ காலப்பகுதியில் 2016ஆம் ஆண்டுக்கும் 18ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் 8 தற்கொலை குண்டுதாரிகளை நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க, அவையோட டீல் பண்ணிக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் இவர் என்ன சாதாரணமான ஆளா? அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இப்போ வருத்தமாம், அங்கேயா நோதாம், இங்கே நோதாம் என்று சொன்னால் இது நடக்கிற கதையா? எனவே அவற்றை நடிப்புக்கு ஒரு அளவே இல்லை. அவற்றை நடிப்புக்காக அவருக்கு ஒரு ஒஸ்கார் விருதை தூக்கி எறியோணும் என்று சொல்லி, கொடுக்கணும் என்று சொல்லி, எறியோணும் என்று சொல்லியிருக்கார் திலீப பீரிஸ். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அந்த மன வருத்தம், மன அழுத்தத்தில் இருக்கிறார், அது இதுன்னு சொல்லி எல்லாமே பொய்யாம். அது அப்படிலாம் ஒன்றும் இல்லையாம். டாக்டர்ஸ் மேர் அதெல்லாம் சொல்லவே இல்லையாம். அந்த மனநல மருத்துவரோட கதைச்சது ஒரு கொஞ்ச நேரம் தானே காய்ச்ச வராம். அவருக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லையாம். அவர் அப்படியான ரிப்போர்ட் ஒன்றுமே கொடுக்கவே இல்லையாம். அவர் நல்லா தானம் இருந்தவராம், ஆனால் அழுது கொண்டிருந்தவராம் என்று சொல்லி. எனவே இவர் என்ன சாதாரண ஆளா? என்னென்ன வேலைகளை எல்லாத்தையும் செய்து போட்டு இப்போ ஜெயிலுக்குள்ள அழுது என்ன செய்கிறது? அது மட்டும் இல்லாமல் ஜெயிலுக்குள்ளே வந்த பிறகு அவருக்கு எல்லா விதமான டெஸ்ட்டும் எடுத்து பார்க்கப்பட்டதாம். சுகர் இருக்காண்டு பார்க்கப்பட்டதாம், ப்ரெஷர் இருக்காண்டு பார்க்கப்பட்டதாம், எல்லாமே பார்க்கப்பட்டதாம். கொலஸ்ட்ரால் இருந்து எல்லாம் டெஸ்ட் பண்ணப்பட்டதாம். அவருடைய காதில் ஒரு அடைப்பு இருந்ததாம். கனகாலமாக காதில் ஒரு அடைப்பு இருந்ததாம். ஜெயிலுக்குள்ளே வந்த அப்புறம் தான் அவருக்கு ஒரு சிகிச்சை ஒன்று கொடுத்து அந்த அடைப்பை எடுக்கப்பட்டதாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டிலேருந்து கொண்டு வர சாப்பாடுகளை சாப்பிட்றதுக்கு அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்காம் ஜெயிலுக்குள்ளே. எனவே அதெல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு தனக்கு மன அழுத்தம் இருக்குது, தற்கொலை எண்ணம் இருக்குன்னு சொல்லி பொய் சொல்கிறார் என்று சொல்லி, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சந்தித்து கதைக்கிறதுக்கு அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்று சொல்லியும் திலீப பீரிஸ் சொல்லியிருக்கார். அதோட சுரேஷ் சாலை இன்னும் ஒரு கதை சொல்லியிருக்கார். சுரேஷ் சாலை சார்பாக அவருடைய சட்டத்தரணிகள் சொல்லியிருக்கணும் என்னென்னு சொன்னால், அவருக்கு ஒரே கெட்ட கனவுகளாக வருதாம், கெட்ட கனவுகள் வருதாம், இரவில் நித்திர கொள்ள முடியலையாம், என்னென்னவோ காட்சிகள் எல்லாம் வருதாம் என்று சொல்லி. அப்போ அதுக்கு திலீப பீரிஸ் நல்ல ஒரு கவுண்டர் ஒன்று கொடுத்துக்கார் நேற்று நீதிமன்றத்தில். என்ன சொன்னவர் சொன்னால், செய்த பாவங்கள் அப்படி, நீங்கள் செய்த வேலைகள் அப்படி, பின்ன கனவு இருந்தானே, கெட்ட கனவுகள் இருந்தானே. இப்போ ஈஸ்டர் குண்டு தாக்கு அந்த குண்டு வெடிப்பு நடக்கிற மாதிரியும் அதில் ஆட்கள் எல்லாம் காயப்படுற மாதிரியும் கட்டாயம் கனவுகள் வரும். ஏன்னு சொன்னால் பின்ன அந்த வேலை செய்தால் கனவு இருந்தானே. அப்போ அதுக்கு நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியான்னு சொல்லி மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் கடுமையான வாதங்களை முன்வைத்தார். எனவே இந்த மாதம் 10ஆம் தேதி தான் தெரியும் சுரேஷ் சாலை அவர்கள் இன்னும் ஒரு மருத்துவ பரிசீலனைக்கு உட்படுத்தப்படுவாரா இல்லையா என்று. ஹொரணை பகுதியில் ஒரு முதியோர் இல்லத்தில் தீ விபத்து ஏற்பட்டு அதில் 12 பேர் உயிரிழந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 12 முதியவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சம்பந்தமாக இன்னும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த தீ பிடிச்சதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி தெரியாதானே. இப்போ ஒரு காரணம் ஒன்று சொல்லப்படுது. அதாவது இந்த தண்ணி மோட்டார் இருக்குது தானே, அந்த மோட்டார் போடுற இடத்துல ஒரு மல்டி பிளக் ஒன்று இருந்ததாம். அந்த மல்டி பிளக் அவ்வளோ பெரிய சேஃப்டியான பிளக் இல்லையாம். அதில் தான் முதலாக தீ பிடிச்சிருக்கு போல. அதில் ஏதோ மின்சார கசிவு ஏற்பட்டு தீ பிடிச்சிருக்கும் போல இடக்கு. அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பெட்ஸுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததாம். கிட்டத்தட்ட 80 மெத்தைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததாம். அப்போ அந்த மெத்தைகள் எல்லாம் பஞ்சு டப்பண்டு நெருப்பு பிடிக்கும் தானே. அப்போ அந்த மெத்தைகளில் பிடிச்ச உடனே தான் அது முழுக்க அவ்வளோ பெரிய தீப்பிழம்பாக எரிச்சிருக்குது. எனவே இது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த விடுதியினுடைய ஓனர் கைது செய்யப்பட்டிருக்கார். அவர் இந்த மாதம் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கார். இதை விட முக்கியமான அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த விடுதி அதாவது இந்த முதியோர் இல்லம் பதிவு செய்யப்பட்டது இல்லையாம். எங்குமே பதிவு செய்யலை. ஒரு ரகசியமாக தண்டை பாட்டில் தண்டை இஷ்டத்துக்கு முதியோர் இல்லம் நடத்தியிருக்கார். யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய பிழை என்று சொல்லி. சிறுவர் நல காப்பகமும் முதியோர் இல்லமும் செய்யலாமா அப்படி பதிவில்லாமல், ஒரு கண்காணிப்பு இல்லாமல், யாருடைய கண்ட்ரோலும் இல்லாமல் தங்கட பாட்டு செய்யலாமா? கட்டச்சு வரைக்கும் இல்லையேன. எனவே அது பெரிய பாரதூரமான குற்றமாக கருதப்படும். 12 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். எனவே இந்த மாதம் 11ஆம் தேதி வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கார். இப்போதைக்கு வெளியில் வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை என்று தான் சொல்லணும். யாழ்ப்பாணத்தில் தரமில்லாத உப்பு
உப்பை விற்றார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் வர்த்தகர் ஒருவருக்கு 1.5 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 18,000 ரூபாய் குற்றப்பணமும் அறவிடப்பட்டிருக்கிறது. இந்த வர்த்தகர் கோப்பாய் பகுதியில் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று வச்சுக்காராம். அப்போ அவற்றை சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு PHI ஒரு ஆள், பொது சுகாதார பரிசோதனை ஒரு ஆள் போயிருக்கார். போயிட்டு அங்கே இருக்கிற பொருட்களை பார்த்துட்டு உப்பை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கார். பார்த்தா அது உப்பு மாதிரியே இல்லை, அது வேறு மாதிரி கிடக்காமன்னு சொல்லி அப்போ அந்த PHIக்கு ஒரு டவுட் வந்துட்டுது. இது என்ன உண்மையில் உப்பு தானா, தரமில்லாத உப்பு போல கிடக்குன்னு சொல்லி அவர் என்ன செய்யார், அதில் கொஞ்சத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு லேபுக்கு அனுப்பி வைக்கார். அப்போ லேப் ரிப்போர்ட் அப்புறம் செக் பண்ணி பார்த்தா அது ஒரிஜினல் உப்பே கிடையாது. அதுக்குள்ளே கண்டதெல்லாம் போட்டு கலந்து என்னத்தையோலாம் போட்டு கிண்டி கிளறி தங்கட இஷ்டத்துக்கு என்னத்தையோ செய்து போட்டு உப்பண்டு கொண்டு வித்திரிக்கணும். அப்போ அது பிள்ளைதானே. உடனடியாக அவர் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறார். அந்த PHI நீதிமன்றத்துக்கு அந்த விஷயத்தை கொண்டு போகிறார். யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணை இடம்பெற்று இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சூப்பர் மார்க்கெட்டினுடைய ஓனர் இருப்பார் தானே, அவருக்கு 1.5 வருடங்கள் சிறை தண்டனையும், அது மட்டும் இல்லாமல் அந்த உப்பை உற்பத்தி செய்த கம்பெனி தானே, அந்த கம்பெனியினுடைய ஓனரும் கைது செய்யப்பட்டு அவருக்கும் 1.5 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்காம். அந்த கடை முதலாளிக்கு சப்போர்ட்டாக போய் அவருடைய கூட இருங்க, போய் 1.5 வருஷம் இருங்க ஜெயிலுக்கு என்று சொல்லி அவருக்கும் 1.5 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்காம். உப்பை உற்பத்தி செய்ய சொன்னால் சும்மா கண்டதெல்லாம் போட்டுலாம் கிண்டி கிளறி வச்சுக்கிறீங்க என்று சொல்லி போட்டு நீதிமன்றம் அவருக்கும் இந்த தண்டனையை வழங்கியுள்ளது. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு தராசு ஒன்று இருக்குது. அந்த தராசினுடைய ஒரு பக்கத்தில் சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சாப்பாட்டை ஒரு சாதாரண ஏழை குடிமகன் எடுத்து சாப்பிடணும். ஆனால் மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா 2 பொருட்களை கொண்டு தராசில் வைக்கிறார். ஒன்று ஒரு எரிபொருள் பேரல் ஒன்று கொண்டு வைக்கிறார். ஆயில் பிரைஸ்ன்னு சொல்லி அதில் எழுதப்பட்டிருக்கிறது. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேஸ் சிலிண்டர். எனவே எரிபொருளோட விலையும் அதிகரிக்குது, கேஸினுடைய விலையும் அதிகரிக்குது. அதை அதிகரிக்கிறதன் காரணமாக சாதாரண ஏழை மக்களுக்கு சாப்பாடே இல்லாமல் போகுது. அந்த சாப்பாடு மேலே போயிட்டு என்ற அர்த்தத்தில் இந்த கருத்தோவியம் வரையப்பட்டிருக்கிறது. எனவே இந்த எரிபொருட்கள் விலை அதிகரிப்பால் கடைசியில் பாதிக்கப்படுறது நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்கள் தானே. எனவே அதை குறிக்கும் விதமாக இந்த கருத்தோவியம் வரையப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.